வெல்கம் டு சக்தி டாக்ஸ். இன்றொரு சிறிய கதை. ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு. எதிர்காலத்துல பெரிய தொழிலதிபரா வரணும்ன்றது அவருடைய ஆசை. ஆனா சரியா திட்டமிடாம செயல்பட்டதுனால அவரோட வியாபாரத்துல அவர் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது. மிகுந்த கவலையில இருந்த அவரு வீட்டுக்கு போக மனசு இல்லாம ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்க ஆத்தங்கரைக்கு போனாரு. அங்க போன அவரு நிலா வெளிச்சத்துல ஆத்தங்கரையில உட்காந்து தனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்றத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. வியாபாரத்துல தோத்து போன அவலம் ஒரு பக்கம், பங்குதாரர்கள் எப்படியெல்லாம் தனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்களே அப்படின்னு எண்ணி எண்ணி வேதனையில இருந்தாரு. தொடர்ந்து நம்ம எப்படி வியாபாரம் செய்ய போறோம், குடும்பத்தை எப்படி நடத்த போறோம் அப்படின்ற எதிர்கால கவலைகள்லாம் ஒரு பக்கம் அவருக்கு மிகுந்த வேதனை அளிச்சது. இத பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருந்த அவரு தன்னை அறியாமலேயே ஆற்று மணலை துளாவிக்கிட்டு தன்னுடைய கைக்கு தட்டுப்பட்ட சின்ன சின்ன கற்களை எடுத்து ஆற்றுல வீசிய வண்ணம் இருந்தாரு. இப்படியாக அன்று இரவு முழுவதுமே அங்கேயே அமர்ந்திருந்தாரு. அப்புறம் பொழுது விடிய ஆரம்பித்தது. வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா பரவியது. ஆற்றுல வீசுறதுக்கு அவர் சுத்தி இருந்த கற்கள் எல்லாம் தீந்து போயிடுச்சு. அவர் தன்னோட கையில இருந்த கடைசி கல்ல பார்த்தாரு. பார்த்தவருக்கு மிகுந்த ஆச்சரியம். காரணம், அது சாதாரண கூழாங்கல் இல்லை, விலை உயர்ந்த வைரக்கல். யாரோ கொள்ளையர்கள் தாங்கள் கொள்ளையடித்த வைரக்கற்களை ஆற்றங்கரையிலேயே தவற விட்டுட்டு ஓடி இருந்திருக்காங்க. அவற்றைத்தான் அவர் இருட்டுல இன்னதென்று அறியாமல் எடுத்து வீசிட்டு இருந்திருக்காரு. ஒரு வகையில் பார்த்தால் நம்மிலும் பலர் அந்த வியாபாரி மாதிரிதான். கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே நிகழ்காலம் அப்படின்ற வைரக்கற்களை வீணடித்து கொண்டிருக்கிறோம். நம்ம கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால எதுவும் மாற போறது கிடையாது. அதே மாதிரி எதிர்காலத்தை பத்தி பயப்படவும் கூடாது. அடுத்த நொடி என்ன நடக்கும் தெரியாத இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச இந்த நேரத்தை, இந்த நிகழ்காலத்துல நம்ம சந்தோஷமா வாழ பழகிக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.